மயில் என்னடா என்னமோ சோகமா பேசிட்டு இருக்க, என்னடா பிரச்சனை? அப்பா எனக்கு ஸ்கூல்ல இருந்து இந்த பேக் எடுத்துட்டு போயிட்டு எடுத்துட்டு வர கஷ்டமா இருக்குப்பா. என்ன கஷ்டம்? இது ஓபன் பண்றது கஷ்டமா இருக்கும். வாட்டர் பாட்டில் இதுக்குள்ள இருந்தா சார்ஜ் பண்ணிட்டு இந்த ஜிப் ஓபன் பண்ணிட்டு வாட்டர் பாட்டில் இருக்கான்னு பார்த்து இருந்தா எடுத்துட்டு திரும்ப வச்சுட்டு க்ளோஸ் பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். க்ளோஸ் பண்ணிடணும்னே அப்புறம் மெதுவா நடந்து போயிட்டு கால் மடைக்கு உட்காந்துட்டு அவங்க ஸ்பீடா பாடுறாங்க. எனக்கு எதுவுமே புரியல. சாப்பிட்றதுக்கு சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட சொல்லுவாங்க. ஆனா நான் என் பிளேட்டை பார்த்துட்டு இவ்வளோ நிறையா போட்டுட்டு நீ சீக்கிரம் சாப்பிட்றீங்களா சொல்லிங்க. அப்போதான் எல்லாமே அவங்க சொல்லுறது கேட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டு போல் அடிக்குது. என்னடா ஜெயிலுக்கு போற மாதிரி சொல்ற? நீ சொன்ன எல்லாமே ஜாலியா இருக்கு. நீங்க எங்க ஸ்கூலுக்கு வந்தோம்னா நீங்க என் கூட படிச்சு பாருங்க. அப்போ அதான் நிலைமையா. ஸ்கூலுக்கு இந்த பேக் எடுத்துட்டு போயிட்டு வரது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஜிப்பை திறக்கணும், உள்ள இருந்து வாட்டர் பாட்டில் எடுக்கணும், வெளியே வைக்கணும், மறுபடியும் ஜிப்பை மூடணும், முடியலங்க அப்படின்னு. நிஜமாவே ஸ்கூலுக்கு போறது அவ்வளவு கஷ்டமோன்னு நம்மளே யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த குட்டி பாப்பா அவ்வளவு கியூட்டா பேசுறாங்க. அவங்க பேசுறத ரசிக்கிறதா இல்ல மண்ணில இருக்கிற அந்த குட்டி தென்னை மரத்தை ரசிக்கிறதான்னு சத்தியமா தெரியல அப்படின்ற மாதிரி தான் நெட்டிசன்களும் இந்த வீடியோவை ரசிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீ அபி அப்படின்றவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு குழந்தைய வந்து கூட்டிட்டு வராங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா. கார்ல ஏறி அந்த குழந்தை அது பாட்டுக்கு கியூட்டா புலம்பிக்கிட்டே இருக்கு. கடைசியில அவங்க அப்பாவும் என்னடா ஜெயிலுக்கு போற மாதிரி சொல்ற, நீ சொல்றதெல்லாம் ஜாலியா பண்ற விஷயம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. என் கூட ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாள் படிச்சு பாருங்க அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையே ஆஃப் பண்ணிட்டாங்க. புலம்பல கூட ஒரு குழந்தையோட வாயில இருந்து கேட்கும் போது அது எவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல வைரல் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.